والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. صلوات الله وسلامه على نبينا محمد بن عبد الله وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وزدنا إيمانا ويقينا وفقها. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக சுருக்கமாக ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வரலாற்றின் மூலமாக மார்க்க அறிவை அதிகரித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அதிலிருந்து படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாகவும் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த மார்க்கத்துக்காக எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், எப்படிப்பட்ட முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள், இன்றைக்கு நம்முடைய முயற்சி, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் உரசி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை நாட்களாக நாம் எதை கேட்டோமோ அதன் மூலமாக பயன்பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம் உம்ரத்துல் கதா அல்லது உம்ரத்துல் கதாயா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அடுத்து மீண்டும் அவர்கள் உம்ரா செய்த நிகழ்வை பற்றி நாம் பார்த்தோம். ஷலா இன்றைய தினம் கஸ்வத்து முஅத்தா என்று சொல்லக்கூடிய முஅத்தா போரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முஅத்தா போர் என்பது இஸ்லாமியர்கள் எதிர்கொண்ட மிக பயங்கரமான ஒரு போர் என்று சொல்லலாம். இந்த போரை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் எதிரிகளை வீழ்த்தினார்கள், வெற்றி கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தோற்று போனார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் ஒரு வெற்றியை இதற்கு பிறகு வைத்திருந்தான். இதனுடைய பின்னணியில் ஒரு வெற்றி தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழலை சந்தித்த ஒரு போர் தான் இந்த முஅத்தா போர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டு 8ஆம் ஆண்டு ஜுமாதா அல் ஊலா, அதாவது ஜுமாதா அல் ஊலா என்று சொன்னால் நாம் பழக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஜமாத்துல் அவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சொல்லுவாங்க. ஜமாத்துல் அவ்வல், ஜுமாதா அல் ஊலா, அசானியா என்றும் சொல்லப்படும். இப்போ மாதங்களில் ஒரு மாதமான ஜுமாதா அல் ஊலா
கிபி 629 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் நம்முடைய இந்த மீலாதி கணக்கில் கிபி 629 வருடம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஒரு போர் தான் இந்த முஅத்தா போர். முஅத்தா என்பது ஷாம் நாட்டுடைய பல்கா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். முஅத்தா என்பது ஷாம் தேசத்தில் பல்கா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த முஅத்தா என்ற இந்த இடத்திலிருந்து பைத்துல் மக்தஸ் 2 நாட்கள் நடைப்பயணமாக சென்றால் சென்றடைந்து விடலாம். அவ்வளோ ஷாம் தேசத்தில் பைத்துல் மக்தஸுக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல 2 நாள் நடைப்பயணமாக சென்றால் அடைந்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு இடம்தான் இந்த முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த போர் நடைபெற்றதுக்குரிய காரணம் என்ன? ஒவ்வொரு போரிலும் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. கஸ்வா அல் பத்ர், அதாவது கஸ்வா பத்ர் குப்ரா. பத்ரில் 2 அறிந்திருப்பீர்கள், 2 பத்ரு இருக்குது. பத்ரு, சின்ன பத்ரு ஒன்று, பெரிய பத்ரு ஒன்று. இது நடைபெற்றதுக்கும் ஒரு காரணம், உஹுது நடைபெறதுக்கு ஒரு காரணம். இப்படி ஒவ்வொரு போரும் தேவையில்லாமல் நடைபெற்றது கிடையாது. எல்லா போர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய எல்லா படைகளுமே ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய, சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நலனை தரக்கூடிய விதத்தில் தான் இருந்ததே தவிர அநியாயமான முறையில் எந்த போரும் நடைபெறவில்லை. இஸ்லாமிய போர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்து சென்ற எந்த போரிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. இந்த போரை பொறுத்தவரை இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளலை. போர் தளபதிகளை நியமித்து தான் அனுப்பினார்கள். இப்போ இந்த போர் நடைபெறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஏற்கனவே அறிந்தோம், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுடைய பணிகளில் ஆர்வம் காட்டினாங்க. சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் பல மன்னர்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பை கொடுக்கக்கூடிய கடிதங்களை தூதர்கள் மூலமாக அனுப்பினாங்க. பொதுவாகவே ஒரு தூதருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு என்ன? பொதுவாக அன்றைய காலத்திலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி, அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா நாட்டிலிருந்தும் ஒரு அம்பாசிடர் இருப்பார். இப்போ நான் இந்தியாவில் இருந்து இந்தியாவுடைய அம்பாசிடர் எல்லா நாடுகளிலுமே இருப்பாங்க, எல்லா நாட்டுடைய அம்பாசிடரும் இந்தியாவில் இருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அவர்கள் மூலமாகத்தான் இந்த நாடுகளுக்கு மத்தியில் இந்த தொடர்புகள் எல்லாம் ஏற்படுது. இவங்க ஒரு தூதராக செயல்படுவாங்க. அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தூதர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஸ்ரா மன்னருக்கு அல் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறாங்க. புஸ்ரா நாட்டு மன்னருக்கு அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்த சஹாபி அல் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் அந்த புஸ்ரா நாட்டு மன்னருக்கு கடிதத்தை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த முஅத்தா இருக்கக்கூடிய அந்த மாநிலம் இருக்கு இல்லையா, பல்கா, இந்த பல்கா மாநிலத்துடைய கவர்னராக அப்போது இருந்த ஷுரஹ்பீல் இப்னு அம்ர், ஷுரஹ்பீல் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கவர்னராக இருந்தான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த தூதராக சென்ற கடிதத்தை கொண்டு சென்ற அல் ஹாரிஸ் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறைப்பிடித்து அவரை கொன்று விடுகின்றான். இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா தூதர்களை கொலை செய்யக்கூடாது, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும், அப்படிப்பட்ட ஒரு நீதி இருக்குது. ஆனால் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஷுரஹ்பீல் என்பவன் ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆளுநராக இருக்கக்கூடிய ஷுரஹ்பீல் அவரை பிடித்து சிறையில் அடைத்து அவரை கொன்று விட்டான். அப்போ இது ஒரு பெரிய ஒரு குற்றமாக கருதப்பட்டதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக
போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை கவலைப்படுறாங்க, ஒரு தூதரை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. 3000 வீரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தி அனுப்புகிறாங்க. இந்த 3000 வீரர்கள் என்பவர்கள் வேற எல்லா போர்கள் அஹ்ஸாபை தவிர்த்து வேறு எந்த போர் நடைபெற்றதோ அத்தனை போரிலும் இந்த அளவுக்கு எண்ணிக்கை கிடையாது. மிக அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு வீரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்துகிறாங்க. இவங்க எத்தனை பேர்? 3000 பேர். 3000 பேரை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு தளபதிகளை நியமிக்கிறாங்க. அந்த தளபதிகள் ஒவ்வொருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறாங்க. முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தளபதியாக ஆக்குறாங்க. ஆக்கிட்டு சொல்கிறாங்க, ஸைத் கொலை செய்யப்பட்டால் ஜஅஃபர் தளபதியாக இருப்பார். ஜஅஃபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தளபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவரும் கொலை செய்யப்பட்டால் உங்களிலிருந்து ஒருவரை தேர்வு செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அவருடைய கையில் வெற்றியை கொடுப்பான் என்றும் சொல்லிவிட்டார்கள். அப்போது அவரிடத்துல ஒரு வெள்ளை நிற கொடியை கொடுக்குறாங்க. கொடி இருக்குது, ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரே நிறத்தில் இல்லை, போரில் அடையாளத்துக்காக வெள்ளை நிற கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கு, கருப்பு நிற கொடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வெள்ளை நிற முழுசாக வெள்ளை, கருப்பும் வெள்ளையும் இல்லை, முழுசாக வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு கொடியை என்ன செய்கிறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை அனுப்புகின்ற போது மிக முக்கியமான ஒரு உபதேசத்தையும் செய்கிறாங்க. இதை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏற்கனவே நம்ம எல்லா போர்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் துவக்குவதற்கு முன்பாக அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தளபதிகளுக்கு மிக முக்கியமான சில உபதேசங்களை செய்கிறார்கள். ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயங்களை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க. அதாவது அந்த மக்களை நீங்கள் சென்ற அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, எந்த இடம்? அல் ஹாரிஸ் இப்னு உமைர். யார் இவர்? அல் ஹாரிஸ் இப்னு உமைர், தூதர், கொலை செய்யப்பட்ட தூதர். இவர் கொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடி நீங்கள் போரை செய்யுங்கள். அந்த நேரத்துலையும் ரசூலுல்லாஹ் எதை மையப்படுத்துகிறாங்க பாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழையுங்கள். அப்படி அவர்கள் அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். இங்கே நம்முடைய திறமை அப்படின்றது இல்லை. நல்ல அறிவு மிக்கவர், தந்திரங்கள் மிக்கவர், பல போர்களிலே கலந்து கொண்டவர், வீரம் மிக்கவர், எண்ணிக்கை, இப்படியெல்லாம் எந்த ஒன்றும் இல்லை. எதை தான் பெருசு? அல்லாஹுடைய உதவி கிடைக்கணும். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த வெற்றியும் இல்லை. அதை அங்கே அவங்களுடைய மனசில் பதிய வைக்கிறாங்க. அல்லாஹுடைய உதவியை கொண்டு நீங்கள் போர் செய்யுங்கள். அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வின் பெயர் கூறி அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். அப்படி நீங்கள் போர் செய்யும்போது மோசடி செய்யாதீர்கள். அந்த போரில் நீங்கள் எந்த விதத்திலும் மோசடி செய்யாதீர்கள். எதையும் பதுக்காதீர்கள். அவங்களுடைய செல்வத்தை பதுக்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான நிலைகளை செய்யாதீர்கள். குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, வயது முதிர்ந்தவர்களை கொல்லக்கூடாது. யாரெல்லாம் தங்களுடைய வழிபாட்டு தலங்களில் இருக்காங்களோ அவர்கள் நசாராக்கள். அந்த நசாராக்கள் அவங்க வழிபாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய அந்த துறவிகளை, கன்னியஸ்திரிகளை என்ன செய்யக்கூடாது? அவர்களையும் எதுவும் செய்யக்கூடாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. இவர்களையெல்லாம் நீங்கள் கொல்லக்கூடாது. பேரித்த மரம் மட்டுமல்ல, எந்த மரமாக இருந்தாலும் அதை நீங்கள் வெட்டக்கூடாது. எந்த கட்டிடங்களையும் இடிக்கக்கூடாது.
சுப்ஹானல்லாஹ். ஒரு போர் நடக்கின்ற போது வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்டுவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க இல்லையா? ஆனால் இங்கே கட்டுப்பாடுகள் என்ன? யாரை கொல்லணும், யார் நம்மை எதிர்த்து வருகிறார்களோ அவர்களைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் தன்னுடைய போருக்குரிய அந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லோரையும் யாரை பார்த்து வேண்டாலும் கொன்று விடுங்கள் என்ற ஒரு நிலை இன்றைக்கு என்ன பொய் பிரச்சாரமாக சொல்லப்படுகிறதோ அது இல்லை இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. யாரை வேண்டுமானாலும் கொள்ளலாம் அப்படின்றது இல்லை. உங்களை எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகளை நீங்கள் கொள்ளுங்கள். இதுதான் எல்லா நாட்டிலும் பயன்படுத்தக்கூடிய. நம்முடைய நாட்டுடைய எதிரிகள் நம்மை அச்சுறுத்துகிறார்கள், தாக்குகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நாட்டு வீரர்கள் என்ன செய்வாங்க? பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அரசு பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இல்லை, இவர்களும் அங்கே அதே நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மதீனாவில் ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய ஒரு அரசு அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனுடைய ஒரு தலைவராக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக மதீனா மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களை யாரெல்லாம் அச்சுறுத்துகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஒரு இராணுவ நடவடிக்கை தான் ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை தான் எதிர்க்கணும். சம்பந்தம் இல்லாத யாரையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அது எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். போர் என்பது, போரில் எல்லா தந்திரங்களையும் செய்யலாம். போரில் அனுமதி, தந்திரம் போரில் அனுமதி, மற்ற இடங்களில் இல்லை. வியாபாரத்தில் தந்திரம் செய்கிறது, பதவிகளுக்காக தந்திரம் செய்கிறது, இதெல்லாம் எங்கேயும் அனுமதி இல்லை. போரில் மட்டும்தான் அந்த அனுமதி இருக்கிறது. அதிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, கட்டிடங்களை கூட இடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை இடுகிறார்கள். சஹி புகாரியில், அபுதாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3000 பேர் கொண்ட அந்த படை 3 தளபதிகள் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த படையை வழி அனுப்பும்போது அந்த 3வது ஒரு தளபதி இருக்காங்க இல்லையா, அப்துல்லா இப்னு ரவாஹா, அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னா அழுகிறார். அவர் அழுகிறார். இப்போ அவர் அழுகின்ற போது எல்லா முஸ்லீம்களும் அவர்களை ரொம்ப ஒரு பெரிய விடை அனுப்புகிறாங்க, வழி அனுப்புகிறாங்க, போருக்காக அனுப்புகிறாங்க. அவர்கள் வாழ்த்து செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அவர் அழுதுட்டு இருக்கிறார். இப்போ அழுகின்ற போது கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையோ அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால நான் அழுகலை. நான் அழுகிறது, நான் போருக்கு போகிறேன், போரில் என்ன ஆகுமோ, அடுத்து உங்களை எல்லாம் சந்திக்க முடியுமா இல்லையான்றது தெரியல, அல்லது வெற்றி கிடைத்தால் வெற்றி கிடைச்சிருச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் 3வது ஒரு தளபதியாக சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டவர்கள் கொல்லப்படுவாங்கள் என்பது உறுதி. இது உறுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி சொல்லிட்டா அல்லது அவருக்காக துஆ செய்து விட்டால் போரில் அவர்கள் ஷஹீதாகுவார்கள் என்பது உறுதி. அப்படி இருக்கும்போது ஒன்று வெற்றி, இன்னொன்று உயிர் இல்லை என்று சொன்னால் மக்களை சந்திக்க முடியாது. இப்போ இதுக்காகலாம் நான் அழுகலை. ஆனால் நான் ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை நான் கேட்டிருக்கின்றேன். சூரா மரியமில் வரக்கூடிய 19வது அத்தியாயத்துடைய 71வது வசனம், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்திய்யா என்று வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. இதை நினச்சி நான் ஓதுறேன், அழுகிறேன், இதை நினச்சி நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன? அதாவது அதனை கடக்காது உங்களில் எவரும் தப்பிவிட முடியாது. வைம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அதை கடக்காமல் உங்களில் யாரும் தப்பித்து விட முடியாது. இது உங்கள் இறைவனிடமிருந்து முடிவு செய்யப்பட்ட மாற்ற முடியாத தீர்மானம். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்திய்யா, அது மாற்ற முடியாத முடிவு செய்யப்பட்ட ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது என்ன அப்படின்னு சொன்னால், மறுமையில் முஸ்லீம்கள் ஒரு பாலத்தை கடக்க வேண்டியது இருக்குது. நம்ம மறுமை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் சிராத் அப்படின்றத கடக்கணும். அந்த ஒரு பாலத்தை நம்ம கடக்கணும். அந்த பாலம் என்பது மிக
அந்த பாலத்தை யார் எப்படி கடப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு கடப்பார்கள். சிலர்கள் மின்னல் வேகத்தில் கடந்து போவாங்க, சிலர்கள் குதிரையில் போகிற மாதிரி கடந்து போவாங்க, சிலர்கள் தவழ்ந்து போவாங்க. அந்த பாலத்தில் கொக்கிகள் இருக்கும், அந்த கொக்கியில் யார் சிக்கிடுறாங்களோ அவங்க நெருப்பில் விழுவாங்க. இப்படி ஒரு பாலம் இருக்கிறது, அதை கடந்து தான் போகணும். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்கிறார்கள், அந்த பாலத்தை கடக்கும்போது என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று எனக்கு தெரியல, அதனால் நான் அழுகிறேன்னு சொல்கிறாங்க. எதை நினைத்து? போரில் போய் நமக்கு வெற்றி கிடைக்கும், அவங்கள போய் வீழ்த்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு இடத்துல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அந்த நிலை, ஒரு மனிதன் கடந்து போகக்கூடிய, சொர்க்கம் போகணும்னா இதெல்லாம் கடந்து போக வேண்டியது இருக்கே, அது எப்படி நான் கடந்து போவேன்ற எனக்கு தெரியல என்று நினைத்து அவர் அழக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அவர்கள் மக்கள் எல்லாம் அவரை ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும், நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீங்க, வெற்றி பெறுவீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, வாழ்த்து சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தளபதியாக நியமிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி தேர்வு செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். இதில் ஸைத் இப்னு ஹாரிஸா, அடுத்து ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அடுத்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களை ரசூல்லா தேர்வு செஞ்சுருக்கிறாங்கன்னா சாதாரணமாக என்ன அவர்களுக்கு தகுதி இருக்குது, அவர்களுக்கு வீரம் இருக்குது அப்படின்றதுக்காக இல்லை, அல்லது தனக்கு நெருக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதை நம்ம புரிய முடியும். அப்போ இந்த படை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கிளம்பி போகுது. இப்போ மதீனாவிலிருந்து ஷாமை நோக்கி அவர்கள் கடந்து செல்கிறார்கள், புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் அந்த பல்கா மாநிலத்துடைய மாபு என்ற ஒரு இடத்தை அடைகிறாங்க. மாபு என்ற ஒரு இடத்தை அவங்க அடைகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே தான் ஒரு பெரிய ஒரு சோதனை வருது. எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. என்ன பிரச்சனை? அங்கே ஹிர்கல், ரோம் நாட்டு ஹிர்கல் 1,00,000 படை வீரர்களோடு அங்கே காத்திருக்கிறான் முஸ்லீம்களை எதிர்கொள்வதற்காக. இவங்க போனது எத்தனை பேர்? 3000 பேர். அங்கே நிற்கிறது யார்? ஹிர்கல், ஹிர்கலுடைய படை. அதுவும் 1,00,000. 3000 எங்கே இருக்குது, 1,00,000 எங்கே இருக்குது? அதிலும் இந்த ரோமர்கள் அன்றைய காலத்தில் மிக சிறந்த வீரர்கள். ரோமர்களை யாரும் எதிர்த்து விட முடியாது. அப்படி அவர்கள் யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு மரணம்தான் அப்படின்றத மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட அந்த ரோமர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்படுது. சரி, அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்களானா இல்லை, அதோடு சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில கோத்திரத்திலிருந்து சில வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 1,00,000 இருக்கிறாங்க. இப்போ இந்த ரோம் படையோட, ஹிர்கல் உடைய இந்த ரோம் படையோட 1,00,000 படை வீரர்களோடு இந்த கோத்திரங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோத்திரங்களுடைய வீரர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு 1,00,000, இப்போ 2,00,000. 2,00,000 வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள். முஸ்லீம்கள் 3000 பேர் இருக்கிறாங்க. இது எதுக்கு சமமாகும்? இந்த எண்ணிக்கை என்பது மிக குறைவான ஒரு எண்ணிக்கை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சரி நம்ம என்ன பண்ணுறது ஆலோசனை செய்கிறாங்க. என்ன பண்ணலாம்? நம்ம 3000 பேர் தான் இருக்கிறோம், அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எதிர்கொள்வது வெளிப்படையாக பார்க்கும்போது சாத்திய குறைவு, ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் அவர்கள் ரோமர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆலோசனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம கடிதம் அனுப்புவோம். கடிதம் அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்க. அப்படியே அங்கே காத்துட்ருக்கிறாங்க. 2 நாள் கடந்து விடுகிறது. அந்த பகுதியிலேயே அவர்கள் 2 நாள்கள் கழிந்து விடுகிறது. அப்போ அங்கே அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது. அவர்கள் இதை மறுத்து, இந்த கருத்தை மறுத்து அவர்கள் ஒரு ஆலோசனையை சொல்கிறாங்க. அந்த ஆலோசனையை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வீரமிக்க ஒரு உரையாக நிகழ்த்துறாங்க. ஒரு
வீரமாக அந்த மக்களை ஆர்வமூட்டுறாங்க. என்னுடைய கூட்டத்தார்களே, அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் இப்போது வெறுக்கும் வீர மரணத்தை தேடித்தானே மதினாவிலிருந்து புறப்பட்டு வந்தீங்க. எதுக்காக இங்கே வந்தீங்க? 3000 பேர் எதுக்கு வந்தீங்க? அவங்கள பழி வாங்கிறதுக்காக. பல்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பழி வாங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க? 3000 பேர் வந்தது. இப்போ வந்தது எதுக்கு? அல்லாஹுடைய பாதையில் தான் வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த வீர மரணத்தை எதிர்கொண்டு தானே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே நம்முடைய ஆயுதங்களை கொண்டா நாம் எதிர்பார்க்க, நமக்கு வெற்றி என்பது எதனால் இருக்குது? நம்முடைய ஆயுதங்களை கொண்டா, அல்லது நம்முடைய ஆற்றலை கொண்டா, அல்லது நம்முடைய எண்ணிக்கையை கொண்டா? இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்முடைய ஆயுதங்களும் இல்லை, நம்முடைய ஆற்றலும் இல்லை, பலமும் இல்லை, நம்முடைய எண்ணிக்கையும் இல்லை. எல்லாமே எதை சார்ந்திருக்கிறது? அல்லாஹுடைய அந்த உதவி தான். எனவே இந்த எண்ணிக்கையை வச்சு நீங்கள் யோசிக்காதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறானோ அந்த மார்க்கத்திற்காக நாம், அல்லாஹுக்காக நாம் போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வீரமிக்க ஒரு உரையை அங்கே நிகழ்த்தியதற்கு பிறகு அதில் தயக்கம் காட்டாதீங்க, புறப்படுங்க. நமக்கு 2 பாக்கியம் இருக்குது. நமக்கு 2 பாக்கியம் இருக்குது. ஒன்று, எதா நடந்தாலும் அங்கே நமக்கு வெற்றி தான். அந்த 2 பாக்கியம் என்ன? ஒன்று, நமக்கு வெற்றி கிடைக்கும். 2ல் 1 நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. 2 பாக்கியங்களில் 1 கண்டிப்பாக கிடைக்க போகுது. 1 வெற்றி கிடைக்கும், 2 அல்லது வீர மரணம் நமக்கு கிடைக்கும். ஷஹீதாக இருக்கலாம். ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? இருக்கக்கூடிய அமல்களிலேயே மிக உயர்வான ஒரு அமலாக பார்க்கப்படக்கூடியது அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறது. அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு கபர் வாழ்க்கை இல்லை, கேள்வி கணக்கு இல்லை. அவர்கள் அப்படியே டைரக்டாக சொர்க்கத்தில் குருவி உடைய என்ன அந்த உருவத்தில் என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க, உலா வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அப்போது 2, 1 வெற்றி, உயிரோடு இருந்தால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், அல்லது நமக்கு வீர மரணம், நம்ம ஷஹீதாகணும். எப்படி இருந்தாலும் இது முஸ்லீம்களுக்கு தோல்வியே கிடையாது, லாஸே இல்லை. எப்படி இருந்தாலும் இது நமக்கு லாபந்தான் அப்படின்றத புரிந்து அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உரையை கேட்டதற்கு பிறகு அந்த ரோமர்களை எதிர்த்து போர் செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு முஸ்லீம்கள் வந்து விடுகிறார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்காக மீண்டும் அந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறாங்க? கிளம்பி போகிறாங்க. இன்னும் அந்த டார்கெட்டு வரல, அந்த இடத்த அடையலை. இதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நடக்குது. அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2 நாட்களுக்கு பிறகு முஸ்லீம் அந்த படை பல்கா கிராமத்தில் இருக்கக்கூடிய மஷாரிஃப் என்ற ஒரு இடத்தை அடைகின்ற போது, மஷாரிஃப் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். இது இவங்க கொஞ்சம் ஒரு பயமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் பின்வாங்கி முஅத்தா என்ற இடத்துக்கு வராங்க. இப்போ வேற ஒரு இடத்துக்கு தான் போனாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பின்வாங்கி, ஏன்னா தளம் இங்கே அமைக்கணும், ஒரு சரியான ஒரு இராணுவ தளம் இருக்கணும், ஒரு கேம்ப் இருக்கணும். அங்கேருந்து தான் எல்லாமே செய்ய முடியும். அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க, இந்த முஅத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தை தேர்வு செய்கிறாங்க. அந்த இடத்தில் தங்களுடைய தளத்தை, முகாம்களை அமைக்கிறார்கள். அங்கிருந்து போருக்கான எல்லா தயாரிப்புகளையும் தொடங்குறாங்க. இந்த தொடக்கத்தில் முஸ்லீம் படையில் வலப்பக்கத்திற்கு குத்துபா இப்னு கதாதா அவங்கள தளபதியாக ஆக்குறாங்க. இடது பக்கத்துக்கு உபாதா இப்னு மாலிக் அவர்களை தளபதியாக ஆக்கி 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இப்போ வலது பக்கம் ஒரு படை, இடது பக்கம் ஒரு படையாக இருக்குது. இப்போ இந்த முஅத்தா என்ற அந்த இடத்துல 2 படையும் சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறது. இங்கே இருக்கிறது 3000 பேர், அங்கே இருக்கிறது 2 லட்சம் பேர் இல்லையா? இப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முதல் தளபதி யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கொடியை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த படையிலிருந்து அப்படி போகிறார், வீரமாக போய் சண்டை போடுறாரு. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய வீரத்தை சொல்வதற்கு ஒரு உதாரணமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக வீர தீரமாக செயல்படுறாங்க. பல பேர்களை அவர் கொன்று வீழ்க்கிறார். கடைசியில் அவர் ஒரு ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் மரணம் அடைகிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். உடனே அந்த கொடியை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைக்கு மாறுது. இப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக இருந்து அந்த போரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தன்னுடைய ஷக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை பேர் ஷக்ரா, அந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கி போரில் அந்த படைகளுக்கு இடையில உள்ள பூந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. நிறைய பேர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். எதிரிகளுடைய தலைகளை வாளால் சீவினார்கள். அவருடைய வலது கை வெட்டப்படுகிறது. ஸைத் இப்னு யார் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வலது கை வெட்டப்படுகிறது. அந்த கொடியை இடது கையில் பிடிக்கிறார்கள். அவருடைய இடது கையும் வெட்டப்படுகிறது, 2 கையும் வெட்டப்படுகிறது. அந்த கொடியை தன்னுடைய புஜத்தால் அணைத்து கொண்டு அங்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு எதிரியால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய உடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. அவருடைய உடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. அவங்களுடைய 2 கையும் வெட்டப்படுது, உடலும் 2ஆக வெட்டப்படுகிறது, பிளக்கப்படுகிறது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எப்படி சிறப்பாக ஆக்குகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய 2 கைகளுக்கு பகரமாக சுவனத்தில் 2 இறக்கைகளை வழங்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 2 கைகளுக்கு பதிலாக 2 இறக்கைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். அதன் மூலமாக சொர்க்கத்திலே அவர் விரும்பிய இடத்துக்கெல்லாம் சுற்றி திரிவார். விரும்பிய இடத்துக்கெல்லாம் சொர்க்கத்தில் அவர் சுற்றி திரிவார் என்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியவராக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறுகிறார்கள். அதுக்கு ஜாஃபர் அத்-தய்யார், ஜாஃபர் து ஜனாஹைன் என்று சொல்லப்படுது. தொய்யார் அப்படின்னா இன்றைக்கி தொய்யார்ன்னு யாரை சொல்கிறாங்கன்னா பைலட்டை சொல்கிறாங்க. பைலட் பறக்கிறவர். இப்போ ஜாஃபர் அத்-தய்யார், பறக்கும் ஜாஃபர், அல்லது ஜாஃபர் து ஜனாஹைன், 2 இறக்கைகளுடைய ஜாஃபர் என்று அவருக்கு சிறப்பு பெயர் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அவர்களுடைய வீரத்துக்கு, அவருடைய ஈமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கைகளுக்கு பதிலாக 2 இறக்கைகளை கொடுக்கின்றான். விரும்பிய இடத்துக்கெல்லாம் அவங்க பறந்து போகிறாங்க. அவருடைய அந்த போரில் எப்படி அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, அவருடைய உடம்பில் எத்தனை காயங்கள் இருந்தது என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். வெட்டப்பட்டு கிடந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன். அவருடைய உடம்பில் ஈட்டியாலும் வாள்களாலும் ஏற்பட்ட 50 காயங்கள் இருந்தது. 50 காயங்கள் அவருடைய உடம்பில் இருந்தது. அவருடைய எந்த காயமும் அவருடைய உடம்புடைய பின்பகுதியில் இல்லை, எல்லாமே முன்பகுதியில் தான் இருந்திருக்கு. என்ன வீரம்! இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு காயமாக, வலியாக நம்ம உணர்றோம். 50 காயங்கள் அவருடைய உடம்பில், அதுவும் எல்லா காயங்களும் முன்பகுதியில் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ வீரத்தோட பின்வாங்காமல் அல்லாஹுக்காக என்றவர்கள் முன்னேறி சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அவருடைய மரணமும் ஏற்படுகிறது. அடுத்து கொடி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவருடைய கையில் கிடைக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவருடைய கையில் கிடைக்குது. அவர் அப்படியே கொஞ்சம் தயங்கி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் தனக்குத்தானே தன்னுடைய நஃப்ஸுக்கே ஒரு கவிதையாக அவர் ஒரு கவிதை பாடி அவர் சொல்கிறார். அதாவது சத்தியமாக அக்ஸம் து, என்னுடைய உயிரே நான் சத்தியமாக விரும்போ வெறுப்போ போரில் நீ குதித்தே ஆக வேண்டும். நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நஃப்ஸே நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி போருக்குள்ளே இப்போ போய் தான் ஆகணும். மக்கள் போருக்காக ஆயுத்தமாக்கி ஈட்டிகளை ஏந்தி நிற்கும்போது சுவனத்தை நீ வெறுப்பவனாக
உன்னை நான் காணுவது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையாக அவர்கள் பாடுகிறார்கள். மக்களெல்லாம் இங்கே தயாராக நின்றுருக்கிறாங்க, ஈட்டியை ஏந்தி நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் ஏன் தயங்கி நிற்கணும்? அந்த நஃப்ஸை அவர்கள் ஆஸ்வாசப்படுத்தி உற்சாகமூட்டி அவர்கள் அங்கிருந்து போருக்குள்ளே போர் செய்வதற்காக செல்கிறார்கள். அப்போது செல்கின்ற போது குதிரையிலிருந்து இறங்கி போகிறாங்க. அப்போது அவருடைய சகோதரர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு இறைச்சி துண்டை கொண்டு வரார். இறைச்சி துண்டை கொண்டு வந்து, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய முதுகுக்கு வலு சேர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, 2 நாள் தங்கி இருக்கிறாங்க. போர் என்பது அதுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அதுக்கான தயாரிப்புகள் இருக்காது. அவங்க என்ஜாய் பண்ண போகலை, போருக்காக போயிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் அந்த இறைச்சி துண்டை வாங்கி ஒரு கடி கடிச்சிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. ஒரு கடி கடிச்சிட்டு தூக்கி போட்டு அப்படியே வேகமாக போர்க்களத்திலே அவர்கள் குதித்து விடுகிறார்கள். இறுதி வரையிலும் அவரும் மரணம் ஆகக்கூடிய வரை மிக வீரமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போது 3 தளபதிகளும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. இப்போ யார் தளபதி? ஏன்னா ரசூலுல்லாஹ் அடுத்தது யார் என்று சொல்லலை, இப்போ யார் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்லலை. அப்போ அங்கே ஒரு முடிவு வருது. அப்போது சாபித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை எடுத்துக்கிறாங்க. சாபித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க, முஸ்லீம்களே, உங்களுக்கு ஒரு தலைவரை நீங்கள் தேர்வு செய்யுங்க. அவர் எடுத்துக்கிட்டு வாங்க, நான் எடுத்துக்கிட்டேன் வாங்க, ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லலை. மக்களே, உங்களுக்கு ஒரு தலைவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறேன், நான் அதுக்கு தயார் கிடையாது, அதுக்கு நான் தகுதியான ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி அதற்கு பிறகு எல்லா முஸ்லீம்களும் ஒரு தளபதியை தேர்வு செய்கிறாங்க. அவர் யார் தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்போ இஸ்லாத்துக்கு வராரு? இதுக்கு முன்னாடி எங்கே எதிரியா நின்னாரு? ஹுதைபியால. ஹிஜ்ரி 6 எதிரியா நிற்கிறாரு. ஹிஜ்ரி 8 இங்கே படையில் இருக்கிறார், ஒரு நபராக இருக்கிறார். இடைப்பட்ட இந்த ஒரு வருஷத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், இஸ்லாத்துக்குள்ளே வந்து இஸ்லாமிய படைகளிலிருந்து அதிலும் ஒரு தளபதியாக அவர் வராரு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஒருவர் தளபதியாக நீங்கள் எடுத்துக்குங்க, அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்னு சொன்னான். அல்லாஹுடைய வால் என்று சொல்லக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் யார்? சைஃபுல்லாஹ், அல்லாஹுடைய வால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். இப்போது அவருடைய தலைமையில் போர் நடைபெறுகிறது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முஅத்தா போரின் போது எந்த அளவுக்கு போர் செஞ்சாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, அதாவது 9 வாள்கள் உடஞ்சிருச்சு. போர் செஞ்சு 9 வாள்கள் உடஞ்சி போயிருச்சு. கடைசியாக ஒரு பட்டா வாள் மட்டும்தான் என் கையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாள்கள் உடையும் அளவுக்கு, போருக்குரிய வாள் அப்படின்னா என்ன சும்மா சாதாரணமா? அந்த வாள்களே அதில் 9 வாள் அவருடைய கையில் உடைந்திருக்கிறதுனா யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு வலிமை மிக்கவராக இருந்திருப்பார் என்பது. அப்போ அந்த போர் அப்படியே தொடர்கின்ற போது ஒவ்வொருத்தராக மௌத்தா போனாங்களா. இப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையாக தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் லைவாக பார்க்குறாங்க. இந்த காட்சிகளெல்லாம் லைவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடன் இங்கே செய்தி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. எங்கே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? மதீனாவில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நடந்த அந்த விஷயத்தை அப்பப்போ அப்படியே அப்டேட் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முதலில் கொடியை ஸைத் ஏந்தினார், அவர் கொல்லப்பட்டார். இரண்டாவதாக ஜாஃபர் ஏந்தினார், அவரும் கொல்லப்பட்டார். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஏந்தினார், அவரும் கொல்லப்பட்டார். அப்படியே சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த 3 நபர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தன்னுடைய சகோதரன், அலி ரலியல்லாஹு அவருடைய சகோதரன், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இவர்கள் 3வரும் கொல்லப்பட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அந்த வேதனையை அனுபவித்தாங்க. அவர்களுடைய கண்கள், அவர்கள் சொல்ல அவர்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்தோடியது.
அடுத்தது அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு பிறகு அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாள் அந்த கொடியை ஏந்தியது, அவர் மூலமாக அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை தருவான் என்று மதீனால இருந்துட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை. இப்போ இதுவே அவர் நபி என்பதற்கு ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த போர் மீண்டும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் போயிட்டு இருக்குது. அப்போது இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன, அவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இவர்கள் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த முஸ்லீம்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் படை தளபதியாக இருக்கக்கூடிய எதிர்கொள்வது, அவர்களை வெற்றி கொள்வது என்பது கஷ்டம்தான். குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், இவங்களை காப்பாற்றி கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அப்போது ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே இந்த போருடைய அந்த நிலைகளை அப்படியே மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு தந்திரம், அவர் நல்ல தந்திரக்கார், போர் தந்திரம் பெற்றவர் தான் ஹாலித் பின் வலீத் அவர்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் ஒரு புதுசாக ஒரு மாற்றங்களை கொண்டு வரார். யாரெல்லாம் இடது பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் வலது பக்கம் வர வைக்கிறாரு, வலது பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் இடது பக்கம் வர வைக்கிறார். வர வச்சு அங்கே அப்படியே அந்த படை நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த ரோம படைகள் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. வலது பக்கத்தில் இருந்தவங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல, நேற்றைய தினம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. அப்போ அவர்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு பயம் வருகிறது, ஏதோ ஒரு உதவி அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை என்று அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகிறது. ஹாலித் பின் வலீத் அவர்கள் அப்படியே அந்த படையை பின்னோக்கியவர்களாக அப்படியே கொண்டு வந்து முஸ்லீம்களை காப்பாற்றுகிறார்கள். அப்போ இந்த போரில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, புது படைகள்லாம் வந்துட்டு இருக்குது, முஸ்லீம்களுக்கு வேற உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது, புது புது படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பயந்து, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் பயத்தை போட்டான். அப்படியே அவர்களும் பின்வாங்கினார்கள். இந்த போர் எந்த விதமான ஒரு வெற்றி தோல்வி என்று இல்லாமல் இது முடிவடைகிறது. அப்போ இந்த 3000 பேர், அங்கே 2 லட்சம் பேர், எத்தனை பேர் முஸ்லீம்களுடைய தரப்பில் மௌத்தானாங்க? 12 பேர் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க எப்படி உதவி. இவ்வளவு கூட்டம் இருந்தும், போர் கடுமையாக இருந்தும் 12 நபர்கள் தான் அதில் மௌத்தாய் இருக்கிறாங்க. ரோமர்களுடைய பொறுத்தவரை அவர்கள் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ இந்த யுத்தம் என்பது வெற்றி அப்படின்றது இல்லைனாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? இப்போ பாருங்க, முஸ்லீம்களை எதிர்கொள்ளக்கூடிய மற்ற அரபுகள், குறைஷிகள் இருக்கிறாங்க, மற்ற அரபுகள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, நசாராக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்கும் ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ரோமர்களையே இவர்கள் எதிர்த்து விட்டால் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் வருகிறது. அதுவே அவர்கள் பயப்படுவதற்கு, பின்வாங்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. எனவே இந்த ஒரு போர் என்பது இப்படிப்பட்ட பின்னாடி ஒரு நலனாகத்தான், ஒரு நன்மையாகத்தான் போரில் வெற்றி கிடைச்சது. ரோமர்களை வீழ்த்தி விட்டோம் என்று இல்லை என்று சொன்னாலும் கூட வெற்றி முஸ்லீம்களுக்கு இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த போர் என்பது இந்த ரோமர்களோட எல்லாம் முஸ்லீம்கள் போர் செய்வதற்கு ஒரு ஆரம்பமாக இது இருந்தது. பிறகு ரோமர்களோடு, பாரசீக மன்னர்களோடு, பாரசீக படையோடு எல்லாம் இஸ்லாமியர்கள் மோதினார்கள், வெற்றி கொண்டார்கள் என்பதெல்லாம் பின்னாடி வந்த வரலாறு. ஆனால் இந்த போர் என்பது, இந்த ரோமர்களோடு எதிர்த்த இந்த போர் என்பது ஒரு வரலாற்றுடைய ஆரம்பமாக இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உணர்வு இருக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தந்தான் என்பதையும் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, அவர்கள் தங்களுடைய உயிரை கூட அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. நாம் என்ன தயாராக இருக்கோம்? நம்முடைய உயிரை நாம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம முன் வந்தாலும் கூட அது சரியான முறையில் இருக்கணும். சும்மா நாம் நினச்ச மாதிரி நாம் நினைக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ஈமான் அப்படி இருக்கணும். எதற்காக நாம் அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய உயிரை கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கணும். அது சரியான காரணத்துக்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அது ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரும்.
அப்போ சின்ன சின்ன தியாகங்கள் கூட செய்கிறதுக்கு நாம் யோசிக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய நேரம், நம்முடைய அர்ப்பணிப்பு, மார்க்கத்துக்காக என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் செய்வதற்கு நாம் யோசித்து தயங்கி நிற்கின்ற போது, சின்ன ஒரு அடிபட்டு இருக்குது காலில், ஆனாலும் நம்ம நின்று தொழ முடியல, உட்காந்து தொழுகணும்னு சொல்லி சேரை போட்டு தொழுகிறோம், அல்லது தொழுகையை நம்ம விட்டுடுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே, சின்ன சின்ன ஒரு நஷ்டங்களுக்கு நாம் அல்லாஹ்வின் மீது நிராசை அடைகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குது அப்படின்றது தான் இந்த வரலாற்றின் மூலமாக நம்ம பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்துக்காக என்னால் முடிந்த அர்ப்பணிப்புகள் என்ன? இந்த அளவுக்கு நம்ம போருக்கெல்லாம் போக போகிறது கிடையாது, அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை, அது தேவையும் இல்லை. இப்போது நான் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, இந்த அதாவது அல்லாஹுடைய மார்க்கம் வளருவதற்காக, இல்முக்காக, ஏழைகளுக்காக, முஸ்லீம்களுக்காக, தேவையுடையவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் அவ்வளவு தியாகங்களும் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் நிறைய வளங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நிறைய அருட்கொடை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதையெல்லாம் பெற்றும் எந்த தியாக உணர்வும் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்தவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக, மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையானதாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கேள்வி? பெண்களுக்கான கேள்வி. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் ஒரு வசனத்தை நான் ரசூல்லா ஓதுனது கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அழுதாங்க. அந்த அத்தியாயமும் அந்த வசனத்துடைய நம்பரையும் சொல்லுங்கள். ஆண்களுக்கான கேள்வி. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு கொடியை உயர்த்திட்டு ஒரு ஆலோசனை சொன்னாரே, அந்த சஹாபியுடைய பேர் என்ன? கையை தூக்குங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, சொல்லுங்கள். சாபித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது அத்தியாயம் 19 வசனம் 71 சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.